ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த ஒரு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் இந்தியா அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பாக அமெரிக்காவுடைய ஃபெடரேஷன் ஆஃப் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் குழுமம் வெளியிட்ட அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா 172ங்கிற எண்ணிக்கையிலிருந்து 180 அவங்களுடைய அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க. கடந்த 20 ஆண்டுகள் இப்படி நடந்ததில்லை. 20 ஆண்டுகளா இந்தியா 172ங்கிறத கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணாங்க. இப்பதான் 180 அதிகரிச்சிருக்காங்க. மற்றொரு பக்கம் பாகிஸ்தான் பார்க்கும்போது அவங்கள்ட்ட 170 அப்படிங்கிற எண்ணிக்கையிலான அந்த அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. இதை அவங்க கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சைனா பார்த்தோம்னா நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரி, அவங்கள்ட்ட 600 எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்கள் இருக்கு. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலில் முதலிடத்துல 4299 எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 3700 எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. இந்த பட்டியலில் அமெரிக்கா 2வது இடத்துல இருக்காங்க. கடந்த ஆண்டு ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட அறிக்கையில இந்தியா 172 பாகிஸ்தான் 170 எண்ணிக்கையிலையும் அணு ஆயுதங்கள் வச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் இந்தியா இந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்காங்க. மேலும் பாகிஸ்தானோட இந்தியா கம்பேர் பண்றப்ப இந்தியாவுடைய மிசைல்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியோட அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியன் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபென்ஸுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு சராசரியா 8000 கோடி அளவுக்கு நம்ம வந்து செலவு செய்யறோம். அதே நேரத்தில் பாகிஸ்தான் பார்க்கும்போது வெறும் 800 கோடி தான் பட்ஜெட்க்கு வந்து அவங்க அலாட் பண்றாங்க. சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, பாகிஸ்தான் ராணுவத்துக்கு செலவிடக்கூடிய தொகையை விட நம்ம வந்து 10 மடங்கு அதிகமாக செலவிடுறோம். மேலும் பார்த்தோம்னா, இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இந்தியா அக்னி 5 ஏவுகணையை வந்து சோதனை பண்ணாங்க. அதை வெறுமனே சோதனை பண்ணாம அந்த இதுல வந்து இன்கிரேட் பண்ணியிருந்தாங்க. என்ன அதுல வந்து இன்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுல வந்து மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ், அதாவது ஒரு மிசைல் போனா ஒரு இடத்த தான் தாக்கி அடிக்கும். ஆனா இந்த அக்னி 5ல இவங்க புதுசா பொருத்திருக்கக்கூடிய அந்த அதிநவீன கருவிகள் மூலமா ஒரு ஏவுகணை பல இடங்களில் தாக்குதல் நடத்தும். ஸோ அந்த அளவிற்கான ஆற்றலை வந்து இன்னைக்கு இந்தியா பெற்றிருக்காங்க. நம்மளுடைய அக்னி ஏவுகணைகள் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் வந்து அணு ஆயுதங்கள் அதில் பயன்படுத்த முடியும். மேலும் ஏற்கனவே மறைந்த நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க, இந்தியாவுடைய அக்னி ஏவுகணைகள் மூலமா உலகின் எந்த ஒரு மூலையும் நம்ம தாக்க முடியும். இன்னைக்கு இந்த பிரச்சனையில ஒரு கால் நம்ம ஜம்மு காஷ்மீர், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில வந்து போர் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா இங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். மறுபக்கத்துல பார்த்தா சைனா வந்து அருணாச்சல், டோக்லாம் இந்த பகுதியில் அத்துமீறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்துல இந்த அக்னி 5, 6 ஏவுகணைகள் பார்த்தோம்னா பாகிஸ்தானை மட்டும் நம்ம மீன் பண்ணி அதெல்லாம் இன்கிரேட் பண்ணி வைக்கல. அதெல்லாம் வந்து சைனாவுக்கும் அது டார்கெட், அது ஒரு த்ரெட்டனிங்ஸ் வந்து சைனாவிலே இருக்கு. நம்மளுடைய அக்னி 6, அக்னி 5 ஏவுகணைகள் மூலமா நம்ம பீஜிங் வரைக்கும் குறிவைத்து தாக்க முடியும். மேலும் இந்த அணு ஆயுத திறன் பொறுத்த வரைக்கும் இந்த பிராந்தியத்தில் இந்தியா, சைனா, பாகிஸ்தான், ரஷ்யா 4 நாடுகளுமே அணு ஆயுத திறன் பொருந்திய நாடுகளாக இருக்காங்க. ஸோ இது வந்து உலக அளவில் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுது. மேலும் ரஷ்யா உக்ரைன் இடையிலும் சரி, இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையிலும் சரி ஒரு கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கிறப்ப சவுத் ஏசியாவோட பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மோசமான விளைவையும் உலக அளவில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஏன்னா நம்மள்ட்ட அணு ஆயுத திறன் இருக்கு. அதே நேரத்தில் இந்தியா பொறுத்த வரைக்கும் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிற ஒரு பாலிசி, முதல்ல நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். பாகிஸ்தான் அணு ஆயுதம் இருந்தாலும் கூட நம்ம பயன்படுத்த மாட்டோம். முதல்ல அவங்களுக்கு எதிராக அவங்க பயன்படுத்தும் பட்சத்தில் நம்மளும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம். இதான் நம்மளுடைய கொள்கை. ஆனால் கூட பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய இடத்துல தெளிவுபடுத்தாங்க, தேவை ஏற்படும் பட்சத்தில் இந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசியை கூட நாங்க மறுபரிசீலனை செய்வோம். ஏன்னா 1960 ஜவஹர்லால் நேரு அவர்கள் போடப்பட்ட அந்த இண்டஸ் வேலி ட்ரீட்டியை கூட ஒரு கேபினெட் கூட்டத்தில் வந்து அதை ரத்து பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ அது வந்து ஒரு பதற்றத்தை மேலும் அதிகப்படுத்துது. அதே மாதிரி இந்தியாவுடைய அணு ஆயுத வரலாறு பார்க்கும்போது 1974 முதல் அணு ஆயுத சோதனை வந்து இந்தியா மேற்கொள்றாங்க. உலக அளவில் 6வது அணு ஆயுத திறன் பொருந்திய நாடா 1974 இந்தியா மாறுறாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க 1998 அவங்களும் அணு ஆயுத பொருந்திய நாடா மாறி இருக்காங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய ஏவுகணைகள்ல அதை பொருத்துறதுக்கான வசதிகள் அதெல்லாம் எந்த அளவில் இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஆனால் அவங்கள்ட்டையும் அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.